மனுஷன் சாதாரணமான சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னாக்கா அவனுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. இருக்க இடம், உடுத்த உடை, சாப்பிட்றதுக்கு உணவு. இது 3 தான் பேசிக்ஸாக பார்க்கப்படுது. இது இங்கே மட்டும் கிடையாது, உலகளாவிய இடத்துல எங்கே போனாலும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பேசிக்காக இந்த 3 விஷயம் வந்து தேவைப்படுது. ஆனால் இந்த 3 விஷயமும் ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படின்னாக்கா அதற்கு அவனுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. பணம் இல்லை அப்படின்னாக்கா படாப்பட வேண்டிய ஒரு நிலைமை இன்னைக்கு இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்குது. பணம் இருக்கிறவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது, பணம் இல்லாதவங்களுக்கு சில விஷயங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. அப்படி தான் உலகமும் இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளாக பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் பணம் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரை வந்து ப்ளே பண்ணுது தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு வெல்கம் பண்ணுறோம். அதற்கு எது தேவைப்படுது? ஹாஸ்பிட்டலில் பில்லு கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு மனுஷன் ரொம்ப முடியாமல் அந்த உலகத்தை விட்டு போகிறான் அப்படின்னாக்கா அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் சோகமாக அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புகிற போது அங்கேயும் பணம் இருந்தால் தான் அந்த விஷயம் வந்து நடக்குது. காசு இருக்கிற போது ஜாலியாக கலாசலா பண்ணிட்டு, காசு இல்லாத போது நல்ல பர்ஸை பார்த்துட்டு யாரா இந்த பணத்தை கண்டுபிடிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்களும் சரி நானும் சரி கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஸோ யாரா இந்த பணத்தை கண்டுபிடிச்சா, இந்த பணம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, எப்படி வந்து இந்த பணம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது, அதைத்தான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க, பார்த்தும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. ஸோ இந்த பணம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா உலகம் முழுக்க எதுவுமே இலவசமாக கிடைக்காது. ஒன்று கொடுத்தா தான் இன்னொன்று கிடைக்கும். அதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு. ஸோ ஆதி காலத்து மனிதன் என்ன பண்ணா அப்படின்னாக்கா விலங்குகளை வேட்டையாடினான். வேட்டையாடி முடிச்சதுக்கப்புறமா தான் பிடிச்ச இடத்துல இருந்துக்கிட்டு அவன் வந்து விளைவிச்சு சில பொருட்களை சாப்பிட்டான். வேறு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னாக்கா தாங்கிட்ட இருக்கிற பொருளை வந்து கொடுத்துட்டு அதற்கு மாற்றாக வேற ஒரு பொருளை வாங்கிக்கிட்டான். இதுக்கு பேர் வந்து பண்டமாற்று முறை, ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் நடந்துச்சு. இப்போ என்கிட்ட அரிசி இருக்குது, உங்ககிட்ட பருப்பு இருக்குன்னா என்கிட்ட இருக்கிற அரிசியை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்க பருப்பை வாங்கிப்பேன். என்கிட்ட பணம் இருக்குது, உங்ககிட்ட வந்து காய்கறி இருக்குன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய காய்கறியை கொடுத்துட்டு நான் வந்து உங்ககிட்ட இருந்து பழங்களை வாங்கிப்பேன். இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன ஒரு பிளாக் ஒன்று உருவாச்சு. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட பொருளே இல்லை, எந்த பொருளுமே கிடையாது. பட் ஸ்டில் என்னால் வந்து எனக்கு தேவையான விஷயத்த வாங்கணும் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு விஷயம் தேவையில்ல. அதுதான் பணத்துக்கான ஒரு பேசிக் கான்செப்டாக வந்துச்சு. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கிருந்து தான் உருவாக ஆரம்பிச்சு. கிபி 1200 இந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வந்து வணிகம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ கடல் கடந்து வணிகம் பண்ணுறதுக்கு எதை வந்து பணமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கடற்கரை ஓரமாக கிடைக்கக்கூடிய இந்த சங்குகள், கிளிஞ்சல்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிஸாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் இதை வணிகம் பண்ணுற போது இந்த சங்குகள், இந்த கிளிஞ்சல்கள் எல்லாம் கொடுத்து பொருட்களை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பொதுவாக இது எங்கே நடந்தது அப்படின்னாக்கா இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், இந்த இடங்களில் எல்லாமே வந்து வணிகம் செய்கிற போது இந்த கலர் சங்குக்கு ஒரு விலை, கலரான கிளிஞ்சல்களுக்கு ஒரு விலை அப்படின்னு சொல்லிட்டு வணிகம் நடைபெறுது. இந்த சங்குகளையும் கிளிஞ்சல்களையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த பர்டிகுலர் இடங்களில் இதை யூஸ் பண்ணுறதை பார்த்து ஐரோப்பிய நாடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த கிளிஞ்சல்கள் அப்புறம் சங்குகள் இதெல்லாமே வந்து அவங்களுமா கரன்சியாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. ஸோ தட் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது இனிஷியலாக பார்க்குற போது இந்த கிளிஞ்சல்கள் சங்குகளில் வந்து உதயமாகுது. இப்போ இருக்கக்கூடிய ஃபிஜி தீவுகளில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அந்த காலகட்டங்களில் திமிங்கலத்தோடைய பற்களை வந்து கரன்சியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து திமிங்கலத்தோட பற்கள் ஒரு 5 இருக்குது அப்படின்னாக்கா அதற்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு பல்லை கொண்டு போய் நான் ஒரு இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அந்த பல்லுக்கு ஒரு வேல்யூவை வச்சு அதற்கேற்ற மாதிரியான பொருட்களை வந்து வாங்கிட்டு இருந்துருக்கிறாங்க. ஃபிஜி தீவுகளில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய தீவுகள் கடற் சார்ந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கரன்சியாக யூஸ் பண்ணப்பட்டுட்டு வந்தது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரியான கான்செப்ட் இப்போது இங்கே வந்து இருக்குது அப்படின்னாக்கா கடலில் இருக்கக்கூடிய முக்காவாசியில் முழு திமிங்கல இனமே பொக்கையாக தான் சுற்றி இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரன்சிஸ் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா சங்குகள் யூஸ் பண்ணாங்க, கிளிஞ்சல்கள் யூஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமிங்கலத்துடைய பற்கள், அப்புறம் விலங்குகளுடைய எலும்புகள், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கரன்சியாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொடுத்து தனக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்கிற போது இது எல்லாமே வந்து படிப்படியாக மாறுச்சு. கரன்சிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், குறிப்பாக உலோகம் சார்ந்த ஒரு கரன்சியை உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாச்சு. ஸோ கரன்சி அப்படிங்கிற விஷயத்தை யார் கொண்டு வந்தா அப்படிங்கிறது
வந்து இன்னுமுமே வந்து ஒரு விவாத பொருளாக இருக்குது. சைனா தான் முண்டி அடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. நாங்கள் தான் உலகத்திலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம். சைனாவில் ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கரன்சி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது கிமு 640வது வருஷத்தில் அவங்க யூஸ் பண்ணப்பட்டதாக சொல்லிட்டு வராங்க. பட் ஆனால் வந்து மக்கள் அதை ஒத்துக்கலை. மற்ற உலக நாடுகள் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இதை வேணால் அவங்க சொல்லட்டும், பட் ஸ்டில் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இதற்கு முன்னாடியே யாராவது கரன்சியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா நாடுகளுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கரன்சிஸ், அவங்களுடைய காயின்ஸ் பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டே வராங்க. பல திடுக்கிடும் தகவல்கள் கிடச்சிக்கிட்டே வரும். இப்படி சைனா ஒரு பக்கம் வந்து நாங்கள் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கரன்சிஸை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது ஒரு கரன்சி பணம் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நெறிமுறைப்படுத்தி அதற்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து எல்லாருமே பணமை வச்சுக்கிட்டு தான் வந்து தன்னுடைய ட்ரேட் பண்ணணும், தான் வந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நெறிமுறைப்படுத்தினவங்க யார் அப்படின்னாக்கா 3 பேர். கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், ரோமானியர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரொம்ப டிசைனான நாணயங்கள் எல்லாமே வந்து கொண்டு வராங்க. அந்த நாணயங்களை மக்கள் அரசும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிபந்தனைகளை வந்து விதிக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கிரேக்கர்கள் இந்த நாணயங்களை உலோகங்கள் மூலமாக செய்கிற ஒரு டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ தங்கம், வெள்ளி, இந்த உலோகங்கள் சார்ந்த கரன்சிஸை, இந்த உலோகங்கள் சார்ந்த பணத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. முதல் முறையாக அங்கே லிடியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இந்த ஒரு பர்டிகுலர் பணத்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ தங்கமும் வெள்ளியும் கலந்த ஒரு விதமான உலோகத்தில் தான் இந்த நாணயங்கள் எல்லாமே உருவாச்சு. இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இன்ஸ்பிரேஷன் அமையுது. ஏன்னா இப்போ பணத்தை வச்சு வந்து ஒரு வணிகம் நடைபெறப்ப ரொம்ப சிம்பிளாகுது. அந்த காலத்தில் நிறைய பொருட்கள் நம்ம வச்சுருந்தா தான் இன்னொரு பொருட்களை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னுடைய பையில் ஒரு 1000 பொற்காசுகள் இருக்குது, 100 பொற்காசுகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வேல்யூக்கு இணையான நிறைய பொருட்களை என்னால் வாங்க முடியுது. ஸோ தட் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நாணயங்களை நோக்கி போகிறாங்க. தன்னுடைய நாட்டுக்கு தேவையான நாணயங்களை வந்து அவங்களே செஞ்சுக்கிறதுக்கு முன் வர்றாங்க. அப்படி உலக நாடுகளுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இந்தியாவில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் யாருனாக்கா மௌரிய பேரரசில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி காசுகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா பல்வேறு உருவங்கள்லாம் பொறிச்சு உலக நாடுகளே வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. என்னப்பா நாங்களாம் சாதாரண ஒரு நாணயம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், அதில் உருவத்தை பொறிச்சு அதில் வந்து ஒரு கலைநுட்ப வேலைகள்லாம் பண்ணி இன்னும் இவ்வளோ அழகான நாணயங்கள்லாம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாணயங்கள் பிரபலம் அடையுது. இந்த நாணயங்கள் பற்றி பல பேர் அந்த காலத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கிமு 456 இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் என்ன பண்ணுறாங்க, புதுமையான நாணயங்களை வந்து வெளியிடுறாங்க. அதில் ஒரு புறம் பேரரசு சின்னம், மற்றொரு புறம் மயில் சின்னம். இதெல்லாம் வச்சு அந்த காயின்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப அதை வச்சுக்கிறதே ஒரு ப்ரைட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கலைநுட்பத்தை வந்து அந்த நாணயங்களில் கொண்டு வராங்க. ஒரு பக்கம் நார்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா மௌரியர்கள், குப்தர்கள் நாணயங்கள்லாம் வந்து வெளியிட்டு இருக்கிற போது சவுத்தில் சும்மா இருப்பாங்களா, சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தங்கத்திலான பொற்காசுகளை வந்து பொறிக்கிறாங்க. அதுலேயும் அழகழகான வேலைப்பாடுகளை பொறிச்சு அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. அந்த தங்க காசுகளுக்கு உண்டான மதிப்பு பல்வேறு இடங்களில் வந்து போய் சேருது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொற்காசுகளை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இன்றைக்குமே கூட ஏதாவது ஒரு புதையல் எங்கேயாவது கண்டெடுக்கப்படுது அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண நாணயங்கள் தான் இன்றைக்கி பொற்காசுகளாக தங்கமாக நமக்கு இருக்குது. ஓகே, இன்றைக்கி தங்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அன்றைக்கி தங்கம் தான் நம்ம யூஸ் பண்ணுற ₹1, ₹2 காயின் மாதிரி தங்க பொற்காசுகள் அப்போ அங்கே இருந்து பல நூற்றாண்டுகள் கடந்து போகுது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா தங்கம், வெள்ளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷியஸ் மெட்டலாக மாறுது. அப்படி ப்ரெஷியஸ் மெட்டலாக மாறுற அப்போ அதை வந்து ஒரு கரன்சியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற போது அதில் நிறைய சிரமங்கள்லாம் ஏற்படுது. எப்படி வந்து அவ்வளவு பணத்தை, அவ்வளவு பொற்காசுகளை வந்து கொண்டு போகிறது, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பணத்தை ஏன் நம்ம பேப்பர் வழியாக யூஸ் பண்ணக்கூடாது, பணத்தை ஏன் நம்ம பிரிண்ட் பண்ணி அந்த பேப்பரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறை பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக மாறிக்கிட்டே வருது. ஸோ நல்ல விஷயம் வர்றப்ப என்ன ஆகும், கூடவே அதை வச்சு இந்த ஃப்ராடு, ஃபோர்ஜரி பண்ணுற வேலை எல்லாமே நடக்கும். அப்படி என்ன ஆகுது அப்படின்னாக்கா கவர்மெண்ட் அச்சடிக்கிற இந்த கரன்சிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டுகளாக நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில்
பரப்புகிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது. அட் த சேம் டைம் தப்பான தொழில்களும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ 1898 என்ன ஆகுது அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற போது ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் வந்து தப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த தப்புகளெல்லாம் எப்படி திருத்தலாம், எப்படி இந்த கல் நோட்டுடைய புழக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம், இது எல்லாத்தையுமே வந்து அவங்க நெறிமுறைப்படுத்தி அந்த பணத்தை வந்து இந்தியாவில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 1960s ஏகப்பட்ட நாணயங்கள் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அந்த நாணயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் ஒரு பேசு பொருளாக மாறுது. குறிப்பாக அலுமினியம் யூஸ் பண்ணி நாணயங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் 20 காசு 5 காசு அப்படிங்கிறதெல்லாம் அலுமினியமில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த அலுமினியமில் வந்து ஒரு காயினை நம்ம கொண்டு வரதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. 20 காசு உங்கள் வீட்டில் இருந்திருக்கு, 5 காசு உங்கள் வீட்டில் இருந்திருக்கு அப்படின்னாக்கா சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். என் வீட்லேயுமே வந்து அந்த 5 காசு 20 காசுலாம் இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காயின் மாதிரியே இல்லாமல் அப்போ இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் பேஸ்ட் காயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் பிரிட்டிஷ் கொடுத்த கரன்சிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் 1957 என்ன ஆகுது அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் கொடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அந்த காலகட்டங்களில் அந்த நோட்டில் யாருடைய படம் இருக்கும் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ் மன்னர் ஆறாம் சார்லஸ் உடைய படம் வந்து அந்த ரூபாயில் அந்த கரன்சியில் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக டிமானிட்டைஸ் பண்ணிட்டு நம்ம ஊர் நம்ம நாட்டுடைய நோட்டுகளை வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட புழக்கத்துக்கு கொடுக்குறாங்க. 1970களில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 20 ரூபாய் நோட்டு 50 ரூபாய் நோட்டு இதெல்லாமே பிரிண்ட் பண்ணி மக்களுடைய புழக்கத்துக்கு கொண்டு வராங்க. அந்த நோட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் பழைய 20 ரூபா நோட்டு எப்படி இருந்துச்சு 50 ரூபா நோட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்பிச்சு 1987 தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா 500 ரூபா நோட்டு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த பழைய 500 ரூபா நோட்டு ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அந்த 500 ரூபா நோட்டு பிரிண்ட் பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 1987. ஸோ இந்த நடு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி 1 ரூபா 2 ரூபா நோட் எல்லாமே வந்து டிமானிட்டைஸ் பண்ணப்பட்டு அது வந்து திருப்பி எடுக்கப்பட்டது. எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எப்போ அப்படின்னாக்கா நவம்பர் 8ஆம் தேதி 2016 இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு எல்லாமே வந்து டிமானிட்டைசேஷனில் போயிட்டு புது 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி 2000 ரூபா நோட்டை வந்து ஆர்பிஐ திரும்ப பெறுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே. ஸோ 500 ரூபா நோட்டு மட்டும்தான் இப்போ புழக்கத்தில் இருக்க போது. 1000 ரூபா நோட்டை புழக்கத்தில் கொண்டு வர போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பரிமாற்றம் இவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம எப்படி வந்து உலோகங்களால் செய்யப்பட்ட நாணயங்கள்லேருந்து பேப்பர் நோட்ஸுக்கு மாறணுமோ இப்போ பேப்பர் நோட்ஸ்லேருந்து டிஜிட்டலாக நம்ம மாறிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் ஒவ்வொரு செகண்டும் இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குது, செக்யூராக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு சாமானிய மனுஷங்கிட்ட ஒரு சின்ன கடையில் கூட இன்றைக்கி ஒரு QR கோடை இருக்கிற அளவுக்கு டிஜிட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் பணம் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை எப்படி நம்ம செலவு பண்ணுறோம், எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறோம், எப்படி நம்ம முதலீடு பண்ணுறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்றைக்கி பார்க்கப்படுது. ஸோ நம்ம பணத்தை அழகாக சேர்த்து முதலீடு பண்ணி அதை நல்லா செலவு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த பணம் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும், உபத்திரமாக இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் RJ ரஞ்சித் ஆதித்யா டிவி அப்படின்ற பேஜஸில் எங்களுக்கு பர்சனலாக இன்பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சூப்பரான கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ திருப்பி அடுத்த வாரம் உங்களை டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா நிகழ்ச்சியில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். டாடா பாய், see you from our ANJ.